இப்போ பார்த்தீங்கன்னா மது வந்து அட்மிட் பண்ணிட்டோம். ஒரே அழுந்துகிட்டே இருக்கா, ஏன்னு தெரியல. ஏன்னா தேவிட்டு அவள் இருந்ததே இல்லை, நான் கூட இருந்திருக்கேன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட. ரொம்பவே அழுகிறா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 5 நாள் அவனை விட்டுட்டு அப்போவுமே நாங்கள் அப்பப்போ கூட்டிகிட்டு வந்து நான் காமிச்சிட்டு தான் இருப்பேன். இந்த விலாக் அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டே இருங்க, அடுத்தடுத்த விலாக் உங்களுக்கு அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். போனது வந்து நான் அவ்வளோவா எடுத்திருக்க மாட்டேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் எங்களை திட்டியும் போட்டிருந்தீங்க. நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே உங்களுக்காகவே ஃபுல்லாகவே விலாக் எடுத்துகிட்டே இருப்போம். அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம். ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ரூம் நம்பர் அதே ரூம் கொடுத்துருக்காங்க. போன டைம் அதே ரூம் பையன். தேவி ஹாய் சொல்லு. தேவிக்கு இதே அது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? நாளைக்கு டெலிவரி வேறு வந்து அதை பற்றி கேட்டாலே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை நினச்சி தாண்டா அழுதுகிட்டே இருக்குங்க அம்மா. டேய் ஓ, அவனே ஒரு மாதிரி ஆகிட்டான். உச்சா போறியா? உச்சாவா? சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் மதுவும் அம்மாவும் இங்கே இருப்பாள். அப்புறம் நான் தம்பி எங்கள் அம்மா அப்புறம் என் அண்ணன் அப்புறம் தம்பி இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். காலையில் வரணும். அடுத்த விலாக் வந்து அந்த டெலிவரி விலாக் வந்து அடுத்த இதில் பார்ப்பீங்க. இந்த டியூரேஷன் எவ்வளோ நேரம் போயிருக்கு என்னன்னு தெரியல, இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பேசிவிட்டு இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மது ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நான் அம்மா தம்பி அண்ணி அண்ணன் அப்புறம் எல்லாருமே வந்துட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா. ஏன்னா நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே திரும்ப சொல்கிறது அதுதான். என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வந்து
அப்பா இல்லாமல் கூட இருந்துருவாங்களாட்டிருக்கு, ஆனால் அம்மா இல்லாமல் இருக்க மாட்டாங்க. நான் இப்போது புரிஞ்சுக்கிட்டது இப்போது கடைசி நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் அதுக்குன்னு தப்புலாம் சொல்லலை, அப்பாவாலே ஆனால் வளர்க்க முடியும், ஆனால் அம்மா இருந்து வளர்க்குற மாதிரி இருக்காதோ அப்படின்னு என்னோடய ஃபீல். ஏன்னா அவன் அவங்க அம்மா விட்டுட்டு வரவே மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட அவனவே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கிட்ட அண்ணன் பையங்களாம் வந்திருந்தாங்க, அவருக்கும் விளையாட்டை காமிச்சு அப்படி இப்படின்னு காமிச்சு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ அவன் தூங்க போகும்போது தான் அவன் அவங்க அம்மாவை தேடுவான். ஏன்னா அவங்க அம்மா விட்டு ஒரு நாள் கூட அவன் தூங்கினதே கிடையாது. நானும் ஒரு 3 நாளாக உள் ரூமில் நான் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவனை படுக்க வச்சு பார்த்தேன். தூங்க போகிற நேரத்தில் எந்திரிச்சு அம்மா அம்மான்ட்டு ஓடி வந்துடுவான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டு எப்படி தூங்க போகிறான்னு தெரியல. உள்ளே விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே சின்ன பசங்க அவங்க கூட விளையாண்டுட்டு அப்படியே அவங்க விளையாட்டு காமிச்சிட்டு அப்படியே விளையாண்டுருக்கான். அண்ணி இருக்காங்க, அண்ணி மடியை விட்டு இறங்கவே மாட்டான். இந்த நேரத்துலலாம் அவனை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம்லாம் தம்பியை விட்டுட்டு ஊரில் எங்கள் பாட்டிக்கு முடியாதப்போ நான் மட்டும் தனியாக போயெல்லாம் இருந்திருக்கேன். அவன் அப்பப்போ வீடியோ கால் பேசுவான், அப்பாங்குவான். அப்போ ஓகே அவங்க அம்மா கூட இருந்தால் அவங்க அம்மா அது இதுன்னு விளையாட்டு காமிச்சு மறக்கடிச்சிடுவான். ஆனால் என் கூட ஒரு நாள் கூட அவன் என் கூட படுத்து தூங்கினதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் இந்த 5 நாள் என் கூட தான் இருந்தானோ. ஆனால் அவனுக்கு விளையாட்டு காட்டுறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவன் ஏங்கிடக்கூடாது, அவங்க அம்மா விட்டு ஏங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கணுமா? அவன் அங்கே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணால் மறுபடியும் தேவை என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டு இருக்கா ஃபோன் பண்ணி. ஓகே நம்ம அவன் கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடுவோம், இல்லைனா ரொம்ப நானும் இல்லை அவங்க அம்மாவும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னடா. ஏன்னா நாங்கள் கூடயே இருக்கிறதுனால எங்கள் ஃபேஸ் அவனுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். எல்லாம் 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா எங்கள் அம்மா வராங்க, இருந்தாலும் நாங்கள் இருக்க மாதிரி இருக்காதுல்ல, அதனால ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவான்னு தோணுது. ஏன்னா கதவை லாக் பண்ணிவிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வெளியில் ஓடி வந்துடுறான். அவனுக்காக தான் இது வேறு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட் மாதிரி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். அவன் வந்து இந்த பின்னாடி அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி மேலேலாம் ஏறுறான். அதுக்கு பயந்துட்டு தான் இது போட்டிருந்தோம். நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதுக்கான லிங்க் வந்து மணிமுது ட்ரெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அவனை பார்க்குறக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அவன் அவங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அம்மா மறந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு நினப்பு பூரா இப்போ இங்கே தான் இருக்கும். இதோட விட்டுட்டு வந்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. ஒரு 10-15 கால் பண்ணிட்டா. என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா, விளையாண்டுருக்கானா, அழுகிறானா, அடம் பிடிக்கிறானா, இந்தந்த டைமுக்கு பால் கொடுங்க, இந்தந்த டைமுக்கு சாப்பாடு விட்டுங்க, இந்தந்த டைமுக்கு குளிக்க வச்சுருங்க, இந்தந்த டைமுக்கு அவன் தூங்குவான் கரெக்டாக. இந்த மாதிரி நான் சாப்பிட்ற நேரம் மட்டும் ஏதாவது பாட்டு காமிச்சு ஏதாவது தூங்க வைங்க. மதிய நேரத்தில் இந்த மாதிரி தூங்குவான். ஈவினிங் டைம் இந்த டைமுக்கு தூங்கி இந்த டைமுக்கு எந்திரிச்சானா தான் நைட்டு தூங்குவான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கா. நோட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நீங்கள் மறந்துடுவீங்க. கொஞ்ச நேரம் கூட அவனை 5 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இந்த 5 நாளும் கொஞ்சம் நேரம் கூட அவனை விட்டு இருந்துடாதீங்க. ஏன்னா உங்களையும் என்னையும் தவிர அவன் யார்ட்டே இருக்க மாட்டான். இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களையும் என்னையும் தான் தேடுவான். இதுன்னு ஒரு பெத்த அம்மாவுக்கு தானே தெரியும் அவன் எந்தெந்த நேரத்தில் சாப்பிடுவான், எப்படி தூங்க வைக்கிறது, என்ன ஏதுன்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டு போயிருக்கா. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு. எல்லோரும் அதுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. நிறைய பேர் வந்து பாய் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கம்மியாக தான் பொண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எங்களோட ஆசை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு எது பிறந்தாலும் சந்தோஷம்தான். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பிறக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே ஆசை தான். எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்குல்ல. பொண்ணு பிறந்தா ஓகே, ஒரு சந்தோஷமாக பையனோ பொண்ணோ நல்லபடியாக பிறந்தா போதும். ஆனால் ஒரு ஆசை பொண்ணு பிறந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, கடவுள் விட்ட வழி நல்லபடியாக பிறந்தா போதும். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு இந்நேரம்லாம் குழந்தை எங்கள் கையில் இருக்கும். டைமிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 கொடுத்துருக்காங்க. அப்போனா நாங்கள் இங்கேருந்து 6 மணிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். அடுத்த விழாவில் வந்து நீங்கள் குழந்தைய பார்ப்பீங்க. ஃபேஸ் காட்ட முடியாது. நிறைய பேர் போன டைம் தம்பி காட்டும்போது என்ன ரொம்ப பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, பையனா பொண்ணான்லாம் உடனே சொல்லிடுறாங்க, உங்களுக்கு என்ன அப்படி இப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்கள் அந்த மாதிரி சொல்லலை. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ப்ரெஷரு, டக்குன்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது, டக்குன்னு குழந்தையோட ஃபேஸெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அதையும் தாண்டி 15 நாள்லேயே தம்பியோட ஃபேஸை ரிவீல் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ பேர் அவங்க மனசை நோடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் போட்டே ஆகணும், எல்லோரும் ரொம்ப இதாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 15 நாள்லேயே ஃபேஸ் ரிவீல் பண்ணோம். அப்போ ஜாலி
ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு தூக்கணுமா? அவன் அங்கே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்க, இந்த விளாகை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த விளாகில் கண்டிப்பாக குழந்தையோட வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்குன்னு சொல்லிவிட்டு. என்ன பேசுகிறேன்னு தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்குது. அவளை அங்கே விட்டுட்டு வந்துட்டு அவள் என்ன நினச்சிட்ருக்கா என்ன ஏது ஒன்றுமே புரியல. ஏன்னா தம்பி தான் இப்போது ரொம்ப இப்போ நான் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தூக்குங்கன்னு இருக்கா. நான் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுருக்கேன் அவன் கூட. பாய்.